ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம். மேற்பகுதி கூராக இருக்க வேண்டும், நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும், அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும். இங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம். இல்லைன்னா நீங்க இப்படி என் கையை பார்க்கலாம். இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு. அதனால்தான் பெரியோர்கள் ஞானியர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. இந்த கையை பாரு, இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம். ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வள்ளுவர் சொல், அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய வேலை முருகன் கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார். எதற்காக? பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக, பக்தனுக்கு பயம் வந்தால் அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக.